அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தென்கொரியாவின் ஹாங்ஸ்பேங் காலனி ஆலை செய்வதாக இருந்த 1720 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றுவிட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளனர் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹாங்ஸ்பேங் ஆலை முதலீட்டால் தமிழ்நாட்டில் நேரடியாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நிலை இருந்தது என்றும் 1720 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதாக அறிவித்த 3 மாதத்தில் அது ஆந்திராவிற்கு சென்றுவிட்டது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்களை. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய போக்கு அதிகரித்திருப்பதாக அண்ணாமலை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். அந்த அடிப்படையில் தான் அண்மையில் தமிழ்நாடு அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்த ஒரு சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டி அந்த நிறுவனங்கள் தற்போது பிற மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றன என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை தென்கொரியாவை சார்ந்த ஒரு காலனி தொழிற்சாலை நிறுவனம் தமிழ்நாட்டிலே 20,000 நேரடி வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய விதமாக 1720 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த தென்கொரிய நிறுவனம் தற்போது தன்னுடைய முதலீட்டை தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு மாற்றி இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சுமத்தி இருக்கின்றார். 3 மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க போகின்றோம் என்று சொன்ன ஒரு நிறுவனம், அதிலும் குறிப்பாக 1720 கோடி என்ற அளவிலே 20,000 வேலை வாய்ப்புகளுக்கு குறையாமல் உருவாக்க இருந்த ஒரு நிறுவனம் அதன் பிறகு தற்போது திடீரென்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்வது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரு காலத்தில் நிறுவனங்களுக்கு தேடி வந்து தொழில் தொடங்க வாய்ப்புள்ள மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்பொழுது நிறுவனங்கள் வெளியேறி செல்லக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இது குறித்து முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் பதிலளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை தன்னுடைய கோரிக்கையை பதிவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.